டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் அந்த மேக்ஸ் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், திறனறிவு மற்றும் காரணிவியல் அப்படிங்கிறது மாதிரி 2 ஹெட்டிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் திறனறிவு அப்படிங்கிற அந்த டாப்பிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்குள்ளே தான் இந்த டைம் அண்ட் ஒர்க், அதாவது காலம் மற்றும் வேலை அப்படிங்கிற சம்ஸ்லாம் வந்து வரும். ஓகேங்களா. இதில் டோட்டலாக 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக ஆப்டிடியூடில் திறனறிவு அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் மட்டும் 15 கொஸ்டின்ஸும், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸும், டோட்டலாக இந்த மேக்ஸ் பார்ட்டு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வரும். ஓகேங்களா. இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது காலம் மற்றும் வேலை ரொம்ப 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 முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாடல்ஸ் தான் இருக்குது. அந்த மாடலுக்குள்ளே இருந்தால் மாற்றி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம எல்லா மாடலுமே நம்ம பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசாக தேவைப்படாது. ஆனால் ஃபார்முலாஸ் வந்து இந்த வீடியோவோட எண்ட் பார்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. அது தனியாக வந்து பார்த்துப்போம். ஏன்னா ஃபார்முலாஸை முதல்ல கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாஸை நீங்கள் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிடும். நேராக நம்ம சம்குள்ளே போகிறோம். இருக்கிற எல்லா மாடல்ஸ்க்குமே நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த மாடல்ஸ் மட்டுமே நீங்கள் நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை தாண்டி வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு மாடல். ஓகேங்களா. இது வந்து மாடல் 1. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ பி இருவரும் சேர்ந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா. ஏ அப்படிங்கிற தனிநபர், பி அப்படிங்கிறது தனிநபர். ஏ வந்து தனியாக ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாளும், பி ஒருத்தர் தனியாக முடிக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் பொழுது ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கும் போது எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நார்மலாக நம்ம எப்படி இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, ஏவோட ஒரு நாள் வேலை, ஏவோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 1/a, அப்போ 1/6 நம்ம எடுத்துவோம். பியோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 1/12. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து அதை ஆட் பண்ணி பெரிய ப்ராசஸாக போகும். ஓகேங்களா. சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்க. ஏவோட வேலை நாட்கள், பியோட வேலை நாட்கள் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே ஏ பி அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ராமு சோமுன்னு சொல்லி கொடுக்கலாம், எக்ஸு ஒய்ன்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா. நமக்கு தேவை ஏங்கிறது இங்கே ஒரு பர்சன், பிங்கிறது ஒரு பர்சன். இங்கே வந்து மென்னு கொடுத்துட்டு இங்கே உமன்னு கொடுக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே வேலை செய்கிற நாட்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏங்கிற நபர் 6 நாளும், பிங்கிற நபர் 12 நாட்கள்லையும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் இத்தனை நாட்கள் ஆகும். சேர்ந்து முடிக்கும் போது எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துடும். ஏவோட வேல்யூ என்ன? 6. அதாவது முதல்ல கொடுத்த நபர் தான் வந்து ஏ. ஃபஸ்ட்டு இருக்கிற நபர் ஏ, ஏ வந்து 6 நாட்கள். ரெண்டாவது இருக்கக்கூடிய நபர் பி, பி வந்து 12 நாட்கள். முதல்ல இருக்கிற நபரையும் ரெண்டாவது இருக்கிற நபரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. ஈக்குவல் டு 72 வரும். ஓகேங்களா. அடுத்தது முதல்ல இருக்கிற நபரையும் ரெண்டாவது இருக்கிற நபரையும் ஆட் பண்ணுங்க, 18 வரும். இது ரெண்டத்தையும் அடித்தா 4 வரும். அவ்வளோதான். 4 days முடிஞ்சது. திரும்பவும் சொல்கிறேன். ஏங்கிற நபர் பிங்கிற நபர் 2 நபர் கொடுத்துட்டாங்க. ஏ ஒரு சில நாட்கள் தனியாக ஒர்க் பண்ணுவார். பிங்கிறது ஒரு சில நாட்கள் வந்து தனியாக ஒர்க் பண்ணுவார். 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல ஏவையும் முதல்ல இருக்கிற நபரையும் ரெண்டாவது நபரையும் பெருக்கிக்கிட்டு அடுத்தது கீழே முதல்ல இருக்கிற நபரையும் ரெண்டாவது இருக்கிற நபரையும் ஆட் பண்ணி வர வேல்யூவை டிவைட் பண்ணி போட்டு ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் அது ஒரு நாள் ஒர்க் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அதை ஆட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்து
அதை திரும்ப வந்து 1/4ன்னு வரும். அதை திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், உல்ட்டாவாக மாற்றி 4 டேஸ்ன்னு கொண்டு போயிட்டுருக்கணும். பெரிய ப்ராசஸ், ஒரு பேஜுக்கு சம் போடணும். இந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ என்ற நபர் ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்கிறார். ஏபி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் பி மட்டும் தனியாக வேலையை செய்து முடிக்க ஆகும் காலம் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கவனித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏவோட தனியாக ஏ மட்டும் முடிக்கிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 8, ஏவும் பியும் சேர்ந்து முடிக்கிற நாள் வந்து பார்த்திங்கன்னா 6. அப்போ பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பி நமக்கு தேவை, பி தான் தேவை. அப்போ பி ஈக்குவல் டு 8 × 6, ஏவோட வேல்யூவையும் ஏபி சேர்ந்து முடிக்கிறாங்களா அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு டிவைடட் பை 8 - 6. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6 8s are 48 வருமா? டிவிஷனில் 8 - 6 அப்படிங்கிறது 2. இதையும் அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 24. ஆன்சர் வந்து 24 days. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஏபிசி என்ற 3 நபர்கள் தனித்தனியாக ஒரு வேலையை 12, 24, 8 நாட்களில் முடிப்பார். அப்படின்னா ஏ வந்து 12 நாட்கள்லையும் பி வந்து 24 நாட்கள்லையும் சி வந்து 8 நாட்கள்லையும் முடிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 12, 24, 8. ஓகேங்களா? 2 நம்ம மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 3ஐயும் தனியாக மல்டிப்ளை பண்ணி அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இல்லைனா வந்து ஒரு நாள் வேலை, ஏவோட ஒரு நாள் வேலை, பியோட ஒரு நாள் வேலை, சியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சி எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்புறம் ஆன்சர் கொண்டு வரணும். அது 1 பேஜுக்கு வரும். நான் சொல்கிற மெத்தடில் டைரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே 12, 24, 8ன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து டபுள் டிஜிட்டில் இருக்குது. பார்க்கும்போது டபுள் டிஜிட்டில் இருக்கும்போது நம்ம 2 வேல்யூ இப்போ 12 × 24ங்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு எக்ஸாமில் ஷார்ட்டாக முடிக்கணும்ல. இப்போது 12, 24, 8 இதை ஒத்து பார்க்கும்போது இது காமனாக வந்து எந்த நம்பரில் டிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா 2ல் டிவிஷன் பண்ணலாம். எல்லா நம்பருமே டிவிஷன் ஆகும். மேக்ஸிமம் எந்த நம்பரில் டிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா 4 டைம் டேபிளில் டிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? 12வது வாய்ப்பால் அடித்தோம்னா இது அடிச்சிடும், இது அடிச்சிடலாம். ஆனால் இங்கே 8 இருக்குது, அடிக்க முடியாது. அதனால் 4வது வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 12 4வது வாய்ப்பாடில், அதாவது இது எல்லா வேல்யூயும் டிவிஷன் 4ல் டிவிஷன் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 3ஆக மாறிடும். அடுத்தது இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6ஆக மாறிடும். இந்த வேல்யூ வந்து 2ஆக மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏவோட வேலை பியோட வேலை ப்ளஸ் பியோட வேலை சியோட வேலை ப்ளஸ் ஏவோட வேலை சியோட வேலை ஹோல் டிவிஷனில் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏ ஒன்றும் மனப்பாடமே பண்ண வேண்டியதில்லை. ஏபி பிசி ஏசின்னு வச்சுக்கலாம், இல்லைனா சி இன்ட்டு ஏ எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏபி பிசி சிஏ இந்த முடிகிற எழுத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து நம்ம டிவிஷன் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த வேல்யூ எடுத்து போடுங்க. 3 × 6 ப்ளஸ் 6 × 2 ப்ளஸ் 2 × 3 ஹோல் டிவிஷனில் 3 × 6 × 2 3 × 6 என்னது 18 ப்ளஸ் 6 × 2 12 ப்ளஸ் 2 × 3 6. எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 36 வரும். டிவிஷனில் 3 × 6 18 × 2 36 வரும். டிவிஷனில் 36 வரும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் அடித்தோம்னா ஆன்சர் என்ன, 1 வருது. டக்குன்னு இந்த 1 தான் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
4ஆல் டிவிஷன் பண்ணியிருக்கோமா, அதனால் ஆன்சரில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டிவிஷன் பண்ணி இந்த வேல்யூ கம்மி பண்ணிட்டோம். 12 3யும் 24 6ம் 8 வந்து 2ன்னு நம்ம வேல்யூ கம்மி பண்ணியிருக்கோம் 4ஆல் டிவிஷன் பண்ணி. அதனால் கிடைச்ச ஆன்சரோட 4ஐ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 days. இதை டைரெக்டாக வச்சு போடலாம். 12 24 8 டைரெக்டாக வச்சு போட்டாலும் ஆன்சர் 4 தான் வரும். 12 × 24 அப்புறம் 24 × 8, அதுக்கு அடுத்தது 8 × 12. இந்த 12 24 24 8லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பெருசாக இருக்குல்ல, இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் ஆகிடக்கூடாது எக்ஸாமில். அப்படிங்கிறதுனால தான் நம்ம சிங்கிள் டிஜிட்டாக மாற்றிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி அதுக்கு அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த சம்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 10 secondsக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு நாள் வேலை அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆகும். அதனால தான் வந்து நம்ம இந்த ஷார்ட் மெத்தடுமே சொல்லித்தரோம். ஓகேங்களா? அடுத்த சம் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பிசி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். சிஏ இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 பேரா, அதாவது ஏபி சேர்ந்து 12 நாள், பிசி சேர்ந்து 15 நாள், அடுத்தது சிஏ சேர்ந்து 20 நாளில் முடிக்கும் போது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி தான் கொஸ்டின். இங்கே ஒவ்வொரு மாடல், இது நம்ம பார்க்குறது எல்லாமே ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே 2 பேராக கொடுத்து ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கடுத்தது 3 பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கான வேல்யூ கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம போன சம் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மெத்தடு தான், ஆனால் அதோட நம்ம என்ன பண்ணணும், 1/2 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏபி பிசி சிஏ 12 15 20ன்னு இருக்கா? நம்ம போன தடவை எப்படி எழுதணும், ஏ × பி, அடுத்தது பி × சி, சி × ஏன்னு எழுதணுமா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் கடைசியில் அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? 12 × 15, 15 × 20, 20 × 12 ஹோல் டிவிஷனில் 12 × 15 × 20. நம்ம என்ன பண்ணணும், இந்த 1/2 மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிடணும் ஸ்டார்டிங்லேயே. 1/2 ஏன்னா 2 பேராக இருக்கிறதுனால 1/2 இதுதான் மெத்தட். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா மேலே 720 கிடைக்கும். நடுவில் எல்லாமே ப்ளஸ் வரும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? 720 கீழே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3600. இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சிடலாம். பாக்கி இருக்கிறது என்ன, 1/2 இன்ட்டு இந்த 1/2ன்னு மறந்துடக்கூடாது. 1/2 இன்ட்டு 72 டிவிஷனில் 360. இந்த 72யும் இந்த 360 நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், 5 வரும். 72 × 5 தான் வந்து 360. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருக்குது, 1/2 இன்ட்டு 1/5 இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1/10 நம்ம எடுத்துக்கலாமா? 1/10 அப்படிங்கிறது 10 days, 10 நாட்கள். டோட்டலாக வந்து ஏபிசி மூவரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 நாட்கள், 10 days. நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். 5 ஆண்கள் ஒரு வேலையை தொடங்கி 4 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 10 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கின்றனர். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள திறமை விகிதம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே விகிதத்தில் தான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே மென்னு ஈஸ்டு உமன். ஓகேங்களா? ஆண் பெண் இப்படி வரும். இப்போ 5 ஆண்களா ஒரு வேலையை தொடங்கி 4 நாட்களில் முடிக்கிறாங்க, ஈக்குவல் டு
10 பெண்களா? 10 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 5 4s are 20 ஈக்குவல் டு 10 into 8 வந்து 80. இப்போது இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது திறமை விகிதம் என்ன அப்படின்னு கேட்கும் போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ எது ஒன்று எடுத்துக்கலாம். எந்த வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே 20 இருக்குது, இங்கே 80 இருக்குது. ஓகேவா? இந்த 20 80 ஆக்கணும் அப்படின்னா என்ன நம்பரில் நம்ம பெருக்கணும்? 4 பெருக்கணும். 4 × 20 80. அப்போ இங்கே 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80 எதால் பெருக்கணும்? 80 × 1 80. அப்போ 1. அப்போ என்ன வரும்? 4:1. இதுதான் ஆன்சர். வேலை முடிஞ்சுது. இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு குழப்புது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 80 டிவிஷனில் 20 இதையும் அடிச்சிங்கன்னா 4, இங்கே கீழே 1 வரும். ஓகேங்களா? 4:1. அவ்வளோதான் ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். ஏ ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 50% திறமை மிகுந்தவர் எனில் பி வேலை செய்யும் நாட்கள் எத்தனை நாட்கள் பி வந்து வேலையை முடிப்பார் அப்படிங்கிறது கொஷினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த கொஷினில் பாருங்களேன், ஏ வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 24 நாட்கள் ஆகுது. பி வந்து ஏவை விட 50% திறமை மிக்கவர்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே வச்சுப்போம். பி செய்கிற வேலையோட நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏ வந்து 24 நாட்களில் முடிக்கிறாருன்னா ஏவோட 100%, அதாவது அவர் வந்து சின்ன வயசாக இருக்கலாம், இல்லை வயசானவங்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கலாம், இல்லை வந்துட்டு அவர் வீக்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போதும். ஆனால் ஏ வந்து அவரோட முழு திறமையிலையும் ஒரு வேலை பார்த்தாலே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 24 நாள் ஆகுது. அப்போ ஏவோட 100% கொடுத்து அந்த வேலையை முடிச்சிருக்கிறாரு. 24 நாள் ஆயிருக்கு. பிங்கிறவர் ஏவை விட 50% திறமையானவர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஏவோட 100%ன்னு வச்சுக்கிட்டோம். 100%ல் 24 நாள் ஆயிருக்குன்னா அதை விட ஒரு 50% அதிகமானவர்னா திறமையானவர்னா ஏவோட 100% ப்ளஸ் பி வந்து அவரை விட 50% திறமையானவரா? அப்போ பி வந்து 150% வந்து திறமையானவர். பி வேலை செஞ்சு முடிக்கும் நாட்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 100%க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட 24, இங்கே 150%க்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 150 × எக்ஸு ஈக்குவல் டு 100 × 24. இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு 150 இந்த பக்கம் கொண்டு வரும்போது 100 × 24 டிவிஷனில் 150. இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. 5th டேபிளில் அடித்தோம் அப்படின்னா 10 2 5s are 10. இதை வந்து 5th டேபிளில் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன். 3 × 5 15. இந்த 3ஐயும் இந்த 24 அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் 8. 3 8s are 24. அப்போ 2 × 8 மட்டும்தான் மேலே இருக்குது. அப்போ 16. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன? 16. எக்ஸுங்கிறது நம்ம என்ன? பி தான். ஓகேங்களா? பி வந்து வேலை செஞ்சு முடிக்கக்கூடிய நாட்கள் வந்து 16 நாட்கள் ஆகும். இந்த மாடல் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி அதே வேலையை 15 நாட்களில் முடிப்பார். பி அந்த வேலையை தொடங்கி 10 நாட்கள் செய்த பின் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது கொஷின். அப்போ ஏ வந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நாட்கள் ஆகும். பி அதே வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 நாட்கள் ஆகும். பி வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் 10 நாள் செஞ்சதுக்கப்புறம் போயிடுறான். அதுக்கப்புறம் ஏ அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறது கொஷினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வரும்போது நம்ம எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? 18 நாள் ஆகுது. பி மட்டும் அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்? 15 நாள் ஆகுது. டிவிஷனில் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? சைடில் இன்டூ பி வந்து இந்த வேலையை வந்து விட்டுட்டு போகிறது பி. எத்தனை நாளில் முடிப்பான்? பி 15 நாளில் முடிப்பான். ஆனால் எத்தனை நாளில் விட்டுட்டு போயிட்டான்? 10 நாளில் விட்டுட்டு போயிட்டான். அப்போ -10.
இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 15 மைனஸ் 10 அப்படிங்கிறது 5. இந்த 18யும் 15ம் இருக்கும். இங்கே 3வது வாய்ப்பால் அடிக்கலாம். 3வது வாய்ப்பால் அடித்தோம்னா 6 3 18, 5 3 15. அப்போ எப்படி வரும்னா 6 டிவிஷனில் 5 இன்ட்டு 5ன்னு வரும். இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணும்போது பாக்கி இருக்கிறது 6. அப்போ 6 நாட்கள், 6 days. இதுவே பி விட்டுட்டு போகாமல், பி வந்து விட்டுட்டு போகாமல் ஏ வந்து விட்டுட்டு போயிடுறான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. இங்கே வந்து பி விட்டுட்டு போயிட்டான், ஏ முடித்தான். பி விட்டுட்டு போகாமல் ஏ விட்டுட்டு போயிடுறான், ஆனால் பி வந்து முடிக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே நம்ம வந்து ஏவோட வேல்யூவை மேலே எழுதியிருப்போமா, அதுக்கு பதில் பியோட வேல்யூவை மேலே எழுதி ஏவோட வேல்யூவை நம்ம கீழே எழுதணும். ஓகேங்களா? கீழே எழுதிட்டு யார் விட்டுட்டு போகிறாங்க, அவங்க செய்கிற எத்தனை நாளில் முடிப்பாங்க, எப்போ விட்டுட்டு போகிறாங்க, அதை வந்து ஏவோட எத்தனை நாளில் முடிப்பானோ அதை எழுதி எத்தனை நாளில் விட்டுட்டு போகிறான். இப்போ 10 நாளில் விட்டுட்டு போகிறான்னா -10 அப்படிங்கிறத போட்டு ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? இது மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இப்போ பி விட்டுட்டு போனால் தான் பி வந்து பாதியில் விட்டுட்டு போகிறான் அப்படிங்கிறதுனால ஏவோட வேல்யூ மேலே எழுதுகிறோம். ஏ வந்து விட்டுட்டு போகிறான்னா பியோட வேல்யூ மேலே எழுதணும். அது மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, காலம் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் மாடல். ஓகேங்களா? இதிலேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து லைட்டாக மாற்றி மாற்றி கேட்பாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 50% எஃபிஷியன்சி, அதாவது 50%, 30% அப்படிங்கிறது ஏவை காட்டிலும் பி இருப்பார், பிஏ காட்டிலும் ஏ இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்து இந்த மாடலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு மாடல்லையும் ஒரு 10 சம் நீங்கள் போட்டு பார்த்தாலே 7 மாடல்லையும் 10 சம் போட்டால் 70 சம். அதுலேயே அதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கே நான் ஒரு நாள் வேலையே எடுக்கலை. அதாவது காலம் மற்றும் வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு நாள் வேலையை எடுத்து தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதுதான் ரூல். ஒரு நாள் வேலையை எடுக்காமல் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட்கட்லேயும் வந்து முடிச்சிருக்கோம். காலம் மற்றும் வேலை இப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா காலம் மற்றும் வேலையில் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வரும், பயம் வராது. பயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மோர் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நிறையா சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.